ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆர்டிஹெச் கேமிங் 2.0. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கிராஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு மேப்பில் தான் இன்றைக்கி வந்து விளையாட போகிறோம். இந்த மேப்பில் விளையாடும் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீதான் டைம் ஆச்சு விளையாட ஆரம்பிச்சோன்னே எல்லாம் வரணும் மாதிரி தான் தெரியுது. ஒருத்த மட்டும் கொஞ்சம் இருக்கான், என்னோட அதிகமானதான். பரவாயில்ல, நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். சூப்பர் சூப்பர். நம்ம வந்து இதுலேயே 2 மேட்ச் போட்டிருக்கோம். என்னடா சரி, வந்துருச்சு. ஓகே, வந்தோன்னே கீழே ஒரு ஆரோ மார்க் காமிச்சிச்சு அப்படின்னு நானும் போனேன். இருங்க, அதுக்கு முன்னாடி இதை எடுத்துகிட்டு போனேன். ஆனால் நடந்தது காமிச்சிச்சின்னு போனால் ஒருத்தர் நீங்கள் காணும். சரி, ஆன்சர் காமிச்சிச்சின்ட்டு நானும் போகலான்னு தான் இருந்தேன். இருந்தாலும் மேலே ஒரு சீன் காமிச்சிச்சு. சரி, ஆன்சர் முடிச்சுட்டு போகணும் தான் அங்கே போனேன். சரி பாருங்க, ஸோ அங்கே போயிட்டேன். அங்கே நிறைய பேர் சண்டை போட்டு வந்தாங்க, அவனும் பையனே. பட் அவங்க வந்து முடிச்சிட்டானுங்க. சரி, அடுத்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தேன். ராக்கெட் லான்ச்சர் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து கைஸ், நான் இப்போயே சொல்லிட்டேன், இந்த கேம் பிளேயில் வந்து நான் முதல் மேட்ச்சில் வந்து ராக்கெட் லான்ச்சர் தொட்டிருக்கவே மாட்டேன். எதாவது மேட்ச்சில் தொட்டுருப்பேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுறேன். ஏய் அவங்க முதக்கில் எப்படியும் போட்டுருவான். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு 2 கிலோ ஃபஸ்ட்டாக இருப்பேன் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடு. சரி போகும். நான் போட்ட 2 மில்லிமீட்டர் வீடியோலுமே நான் வந்து ஃபஸ்ட்டாக வரல. ஃபஸ்ட்டு போட்டதில் 2 மேட்ச் போட்டிருப்பேன், 2த்துலேயுமே வரல. அடுத்து ஒன்று போட்டேன். நான் வந்து இப்போதைக்கு ஏன் கீழே பிடிச்சினா வந்து ஷார்ட் கன் வச்சுருந்தேன். ஆஹா, நீ என்னடா இங்கே நின்றுக்கிட்ட ஆஃப்லைன் போய்ட்டா எனக்கு இங்கிலீஷ் அப்படின்னு நான் கீழே பூச்சேன். பூச்சிட்டு ஃபுல்லாக தான் இருந்துச்சு இந்த பறக்கிற போது. சரி அப்படி நானும் பார்த்தா காலி ஆயிடுச்சு. இப்போ ஏன்டா கமெண்ட் டிஸ்கஷன் கேட்கலாம். கீழே விழுந்துருந்தா வேற வேணா கில் பண்ணிட்டு வந்துடும். அதனால தான் நானே பாம்பு பிடிச்சிக்கிறேன். இது ஒரு லூசுதனமான வேலைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கைஸ் மன்னிச்சுக்கோங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஷார்ட் கன் கிடச்சிச்சு. எதுவும் பாம்பு போடுவோம், சேஃப்டி தான். சரி, நம்ம வந்து கீழே ஓடி போயிடுவோம். ஏன்னா கீழே தான் நின்னா அப்படியே இதையும் எடுத்துகிட்டு போயிடலாம். பறக்க போகுது. இது நல்லா, இது இங்கே வந்து நிறையாவே இருக்கும். அது அதனால நான் ஃபஸ்ட்டு இதை தான் எடுப்பேன். போடு களி அடிச்சிட்டா. ஆஹா, அவன் ஹெல்த்தை பார்த்தீங்களா? இப்படிலாம் அடித்தா எனக்கு வயிற்றுச்சு தாங்குது. ஏன்னா இருக்கிற நம்ம கொஞ்சம் ஹெல்த் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா கில் வந்து வயிற்றுச்சு என்பது இதுலேயே வருகிறது. ஓகே, நம்ம போயிடுவோம். அவங்க அரை மணி கூட கம்மி கொடுத்துனீங்களா? கீழே இருக்கான், பாம்பு போடுமா வச்சுனாங்க. இவன் ஆஹா, நம்மளுக்கு எடுத்துக்காங்க. பறக்கிற மாதிரி வரல, பரவாயில்ல. எங்கே இருக்குது? நம்ம இதை எடுத்துகிட்டு அங்கே ஒரு மெடிக்கல் டப்பா இருக்கும், அதை போய் எடுத்துக்குவோம். கீழே ஒன்று இருக்கும், அதை எடுக்க விடுவானுவான்னு கேட்டிங்கன்னா எடுத்துட்டாங்க. ஏன்னா இருக்கிறது ரொம்ப பாட்டை போட்டு தகிடலான்னு பார்த்தா ஒரு அவசரத்தில் வந்து தண்ணை வச்சுட்டேன். அதனால் பைப்பில் தப்பிச்சிருச்சு. அடுத்து நானும் சரி நீ மாட்டினாடா அப்படின்னு நானும் போட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தப்பிச்சிட்டான். சரி விட்டுருங்க, இப்போ ஹெல்த் இல்லை, டப்பாவும் இல்லை. கன்ஃபார்ம் பண்ணால் வந்து போட்டுருவாதான் நினச்சேன். பட்டு அதுக்குள்ள எனக்கு டப்பா வந்துருச்சு. அதனால் அதை எடுத்து நானும் கிளம்பிட்டேன். பட் இப்போ வந்து பறக்கிற பொருட்கள் இந்த பைப்லேயே வந்து நானும் போட்டுடலான்ட்டு நானும் போட்டேன். இப்போ என்னாச்சுன்னு தெரில. இவன் தான் ஃபஸ்ட்டு இருக்கான், ஆனால் அடிக்க தெரியாமல் விட்டுறானா தெரில. இவன் எங்கேயா பார்த்துருந்தாலும் தெரில. தலையை வந்து அதை போட்டேன். அடுத்து இவனையும் நான் போட்டேன். சட்டையை பார்த்தீங்களா, கலரே ஒரு மாதிரி போச்சு. நம்ம வந்து அடுத்த வார்டிலேருந்து இந்த ஸ்கின் ஏதாவது லுக் நம்ம போட்டுருக்கோம், அதை மாற்ற போகிறோம். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. வந்து சும்மா மேட்சிங்காக தான் வச்சேன், எனக்கு பிடிக்கும். சரி, இப்போ வந்து கொசு மருந்து போட்டான். அதனால் இன்னும் முக்கால் எல்லா ஹெல்த்தும் போயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது, முக்கால் ஹெல்த்து போயிடுச்சு. இப்போ இவங்களோட சண்டைக்கு கூட கன்ஃபார்ம் போட்டுருவான்னு தெரியும். இதனால் ஏன்ட்ட ஒரு கொசு மருந்து இந்த காலத்தில் நான் போனேன். பட் போட்டது எனக்கே வந்துடுச்சு. கருமாய்ச்சி போட்டான். எஸ், சரி நம்ம வந்து மேட்ச்சுக்கு இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது. முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. சும்மா 2 மேட்ச் போவோம், அந்த படப்படப்படம் போட்டுருவோன்ட்டு நானும் கிளம்பிட்டேன். ராக்கெட் லான்ச்சரை எடுக்கக்கூடாதுன்றனால நானும் தொடல. சரி விட்டு நானும் கீழே போகிறேன். எனக்கு தெரியும் நான் போடுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடும்ட்டு. சரி அப்படின்னு நானும் போனேன். நினச்ச மணிக்கு டைம் முடிஞ்சிச்சு. மேட்சும் வேறு அப்படின்னு வந்துச்சு.
நானும் பார்த்தேன், சரி இன்னொரு மேட்ச் போகலாமா அப்படின்னு பார்த்தேன். நான் வந்து எதுக்கு நான் வந்து ஒரு மேட்ச்லேயே முடிச்சிருந்தேங்க. ஸ்பெஷல் கிரேடு நல்லது. நான் வந்து ஏன் மொதல் மேட்ச்லேயே முடிச்சிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, 10 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இது நான் வந்து ஃபோன் பார்க்காம இருக்க மாட்டேன். சூப்பராகல இதில் வந்து அதே மொழி தான். போனாட்டி ஒரு ப்ரோ பிளேயரு எல்லாம் காலி ஆகிட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டோம். பட் இப்போ அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா இந்த வாட்டி நான் வந்து ஆஃப்லைன் போக மாட்டான். அப்புறம் ஆஃப்லைன் போனனால நமக்கு இதில் பேட்டாக இருந்துச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒரு ப்ரோ இருக்கான், ப்ரோவாக 2 பேரும் நினைக்கேன், தெரில, கவனிக்க மாட்டேன், கவனிக்கிறது வந்து இல்லை. ஓகே, நம்ம வந்து இந்த பறக்கிற போக எடுத்துருவோம். எறான்னு பார்த்தேன். நான் இந்த லூஸில் தான் ரொம்ப பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஓவர் சரி கீழே காமிச்சு மேலே கீழே எந்த சைடு போகணும்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். சரி மேலேயே போயிடுவோம் அப்படின்னு நான் போனேன். நான் போனது நல்லது தான். ஏன்னா இருக்க தரமாக பாட்டு தான். இந்த பாட்டையும் நான் போட்டு அந்த சைடு வந்துட்டேன். இங்கே ஒருத்தன் தான், இவனையும் போட்டேன். பரவாயில்லையா 2 கிலோமீட்டர்ஸே நினச்சேன் அப்படின்னு நானும் போட்டேன். இந்த பாம்பி எடுத்தேன். சும்மா நான் பாட்டுக்கு எல்லா இடத்துலையுமே இதை போட்டுருந்தேன். நான்ட்டான் இந்த சில்ட்டை கடை வச்சுட்டுலாம் என்கிட்ட வராத தம்பி அப்படின்னு நானும் போட்டு தைக்கிட்டேன். இங்கே ஒரு இது வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு சேர்த்து வந்துட்டு திரும்பி அடிச்சு எப்படி வச்சுன்னு எனக்கு தெரில. பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்ச கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. நானும் இங்கே மெடிக்கல் இருந்துச்சு எதுக்கு தெரியான்னு பார்த்தா பறக்கிற போகிறல. சரி அதையும் கீழே போய் எடுத்துடலான்னு கீழே போனேன். பட்டு அங்கே பறக்கிற போகிறல அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் இருந்துச்சு, அதாவது நான் போகிறதுக்குள்ளே வந்துருச்சு திரும்ப. நல்லது, நானும் எல்லாமே கிடச்சிச்சு அப்படின்ட்டு இந்த கண்ணு வச்சுட்டு வேஸ்ட் சிம்பிள் வேஸ்ட் அப்படின்னு இந்த கண்ணு வச்சுட்டேன். இந்த கண்ணு வேஸ்ட்லாம் இல்லை, டபுள் கண்ணு எடுத்து செத்தாலும் எடுக்கணும். இதுக்கு தானே எடுத்து ஏற்றிருக்கோம், உன்னை போட்டுடலாம்னு பார்த்தேன். பட் அண்ணன் காலி ஆகிட்டேன். 3ஆவது கில் எடுத்திருக்கேன். 3 கில்ல 3ஆம் பிளேஸ் 2ஆம் பிளேஸில் இருக்கேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க போன விஷயம் அதை சொல்லிக்கிறேன். நானும் பார்த்தேன், கண்ணு வேஸ்ட்டு, புல்லட் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நான் பாம்பு போட்டேன். இது ஃபஸ்ட்டாக இருக்கீங்களா, அவன் நேம் வைக்கல. எப்படி நேம் வைக்காம இருக்கான்னு எனக்கு தெரியல. 2 பேர் 2 சைடு வந்தாங்க. நான் வந்து அடிக்கேன். பட் அவனுக்கு ஹெல்த்து குறைஞ்சிச்சு, திரும்பி ஏறிடுச்சு. தலைவன் ஹேக்கராக யாருன்னு இந்த மேட்ச் பூரா தெரில. பட் ஒரு இடத்துல வந்து அவன் ஹேக்கர்லேருந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த இடத்துல நான் அப்புறமே சொல்லுவேன். இவனையும் நானும் போட்டு முடியலை. பார்த்தீங்கன்னா தெரியும் வச்சுட்டு கண்ணை வச்சு என்னென்னா அடிக்கேன். அவன் வந்து ஹெல்த்தே குறையலை. இதே கண்ணை வச்சு இப்போ இன்னொரு தண்ணி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நான் வந்து எத்தனை சொல்லுங்க. சரி நானும் அடித்தேன். இந்த கண்ணை வச்சு நானும் அடிக்கேன். இந்த கண்ணை வச்சு அடிச்சிட்டேன். பட் அவன் வந்து அடிக்க முடியல. அவன் ஹேக்கர்னு நானும் நினச்சேன். நானும் அடிக்க ஆனால் என்ன அடித்தாலும் முடியலை. மேலே வரணும். அது பார்த்தீங்கன்னா தெரியும் கம்மியாக இந்த ஹெல்த் வந்து திரும்பி ஃபுல் ஆகிடுச்சு. எப்படி சக்தி முகரில் அவனுக்கு இவன் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நான் வச்சுருக்க கண்ணை பார்த்துக்கோங்க. இந்த கண்ணை வச்சு அவன் என்ன கண்ணை வச்சுருக்கான், இந்த கண்ணை வச்சு நான் போட்டு தைக்கிட்டேன். அவ்வளோதான். இதே கண்ணை வச்சு அவனை அடித்தேன். பட் அவனுக்கு வந்து குறையலை. இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நான் வந்து அடிக்கேன். அதே கண்ணை வச்சு அடிக்கேன். பாம்பு முதல் போட்டேன். பட் அவன் வரல. அதை வந்து கிடைக்காது. சரி அப்படின்னு நம்மளும் ஃபேவரட் கண்ணு எடுத்துகிட்டு வந்து கொசு மண்ணில் பார்த்து எப்படி சொல்ல அவங்கள போட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் கொசு மருந்தில் வந்து இப்போ நான் சொன்னேன்னா ஹேக்கருன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இல்லை. இந்த இதில் தான் பார்த்தேன். இவன் வந்து ஹேக்கராக இருக்க மாட்டான்னு நினச்சேன். ஏன்னா அந்த கொசு மருந்து வந்து செத்துட்டான். ஹேக்கராக வந்து செத்துக்க மாட்டான். அவனே வந்துட்டான். சரி நானும் அடின்னு அடித்தேன். நான் ஒருத்தர் அடித்தாலும் பரவாயில்ல. அங்கேருந்து ஏகப்பட்ட பேர் அடிச்சிடுவேன். இன்னும் சாங் கன்ஃபார்ம் ஹேக்கராக தான் இருப்பான் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறேங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சரி நான் வந்து கீழே இறங்கிட்டேன். ஹேக்கராக இல்லையான்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஒரு இடத்துல ஹேக்கர் மணிக்கு இருக்கான், ஒரு இடத்துல ஹேக்கர் இல்லாத மணிக்கும் இருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அவன் ஹேக்கரா இல்லையா அப்படின்ட்டு. நானும் பார்க்க போகிறதில்ல. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். பார்த்தா அங்கே ஒரு பாட்டு வந்துருச்சு. அந்த பாட்டையும் போட்டுட்டு அப்படின்னு பார்த்தா பாட்டு எதையும் போட்டுச்சு. இதுக்கெல்லாம் நான் வச்சு இந்த கண்ணு எப்படி அப்படின்னு ஃபஸ்ட்டு உள்ளவனை பார்த்தேன். ஹேக்கர் வந்து ஆஃப்லைன் போயிட்டான். நான் 2ஆவதுல இருப்பேன்னு பார்த்தா இந்த இடமே என்ன 3ஆம் இடம். ஆஹா 3ஆவது இடத்துலவே இருக்கும் அப்படின்னு ராக்கெட் லான்ச் எடுத்துட்டேன். நான் சொன்ன பார்த்தீங்களா அதான் மிஸ் எடுத்துக்க விட 2ஆவது முடிச்சு கடைசியில் தான் எடுத்து பண்ணி தவிர ஃபஸ்ட்டு எடுத்துக்க மாட்டேன். அது 10 தண்ணியும் எடுத்துருக்கேன். அது என்னது இன்னொரு தண்ணியும் போடலான்னு பார்த்தா லோடிங்கில் தண்ணி உள்ள போயிடுச்சு. இந்த பாட்டெலாம் என்னை போடுற மணிக்கு ஆயிடுச்சு. சரி பாட்டு சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். விடுங்க 6-6ன்னு 3ஆவது பிளேஸ் போயிட்டேன். அடுத்த ஒரு
சூப்பரான அருமையான இதே வந்து நல்ல வீடியோ பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் இது பேர் இல்லை. டாடா. லைக் ஷேர் பண்ணிடுங்க.